வாழ்த்துக்கண்ணா வாழ்த்துங்க தம்பி. முத்து இன்னுமா உயிராக்குறீங்க? நீங்களாம் நான் உயிரா இருக்கக்கூடாதா? கொரோனால எல்லாம் செத்துட்டாங்க. எப்படி தப்பிச்சு? எல்லாரையும் சாவச்சு நீ மட்டும் முழுங்கு கட்சி வாழ்ந்துனது இல்லப்பா. இன்னும் இருக்குது கடை ஆட்சிக்குலாம் போயிடுறாங்க. அண்ணா அயல்நாடு சென்ற பட்டங்கள் வைத்துக் கொடுத்து என்ன அதிர்வத்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா வந்தேன். தாய்த்து நிறுவனம் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்துட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியவெளி நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டு கொண்டிருக்கலாம். நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்று மன வேதனையோடு இருக்கின்றது. ஒரு போன் பண்ண வேண்டியதான் பாத்துங்க. நீ எங்க உனக்கு அந்த வேலையும் சரியாகுது, எனக்கு எந்த போன் பண்ணுங்க? மாமா வேலையே சரியாகுது. 11 பேர் அவனாலும் முடிஞ்ச வரைக்கும் சரி போட அனுபவிச்சேன். வாயை திறந்தா நீ அந்த வேலை தான் பாத்துருக்கேன். சரிங்கடா. என்ன இது? நம்முடைய அரண்மனை சின்ன வயசு துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்ற அழகான கருத்த சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா, நான் தாப்பா 1050 ரூபாய் கட்டி எடுத்து நிக்க வச்சேன். அந்த சிலைக்கு மதிப்பு 1050. வில மதிப்பே கிடையாது ஒரு சிலைக்கு. டோக்கன் அட்வான்ஸ். இந்த சிலையில அதிக ஓட்டது. அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்ட இல்லாம அந்த சிலைய முழுசா பாத்துக்கிற நீ. பணம் கொடுத்தான் எதையும் அறியல. இந்த அழகு வாழ்ந்த சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளியா? கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவங்க பேச யாருக்கு இல்ல? எனக்கு தான் இல்லாத பணத்தை அதுதான் பொண்ணு வேணாம் சொல்லிக்கிறேன். இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி கற்சிலை. தம்பி வந்துக்கிறான் நானாவே பணமட்டல ஏற மாதிரி. உங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சு விட்டதா? உங்க மேல எனக்கு கோபம். நீங்க மன்னனாக காட்சியதான் பார்க்க முடியல. எங்க அண்ணன் திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்டா. அதையும் பார்க்க முடியாத பாதி ஆகிவிட்டேனே. நீங்க கேப்பீங்கதான் எல்லாம் போட்டோ எடுத்து ஆல்பம் பண்ணி நிச்சயதார்த்தம், பரிகட்டு, பெண்ணெடுப்பு, தாலி கட்டுறது. நான் பார்க்கட்டா? நான் பார்க்கணும்டா. மண்ணி உங்க அண்ணனை முதல் ரைட் செஞ்சேன். என்னடா 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 சொல்ற? அம்மா கத்துனால அது 350க்கு மேல யாராது. எந்த ஊருக்கு போனாலும் அம்மா ரோட்டு தானே வருது. என்னடா சொல்ற? எதுரா எடுத்து வச்சுக்கிற பாவி? எல்லாம் இந்த வண்டியில தானே கைக்கிறீங்க. என்னங்க என்னங்க பாருங்க, 2 கிலோமீட்டர்னாலும் அந்த 7000 தான். ஆற்காடு போனாலும் அந்த 7000 தான். என்னடா அவ்வளோ டீசல் மூடுவேன். எங்க யாருங்க அது? அது ஒரு மென்டல். நான் நினைச்சு பத்து கட்டணும் மென்டல். எனக்கு இது யாருங்க? எனது தம்பி. அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மனப்போடு வாங்கணும். பால் சாப்பிடுங்களா? பழம் சாப்பிடுங்களா? ஆட்டு சாப்பிடுங்களா? போயிட்டு சாப்பிடுங்களா? மிரண்ட சாப்பிடுங்களா? பால் சப்போட்டா 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 சப்போட்டா. முண்டை என்ன கூட பிடித்தான் பாத்தியாட்டா? அது நம்பித்தாண்டா 1050 ரூபாய். எந்த நேரமா ஆயுது கிடக்குற எதையோ எதை நினைந்து எங்கேயோ எதையோ பலமா ஏமாந்துக்கிறாரு. ஆயுது நடக்கிறேன். என்ன ஒரு பணிவை பார்த்தா குடும்பத்தின் குத்து எங்க அண்ணிடா குத்து விளக்குடா. குடும்பத்தின் குத்து விளக்குடா. திருப்பதி குத்தி வேலை போய் எங்க போக முடியல. வெளியூர்ல இருந்து வந்த வேசி கண்ணகியின் மறு பிறவையடா. கண்ணகிடா கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. இந்த கீழ்மா விளைஞ்ச தேவையா எரிச்சு போடுவான். சென்னாடி பட்டி போடு மாதிரி பட்டி போடுது. எங்க போட
அண்ணா சரிங்கடா உங்களை பார்த்து விட்டேன் அண்ணியை பார்த்து விட்டேன் நாம் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை காசி யாத்திரை சென்று விட்டாங்க. இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே அண்ணன் என்னடா பொம்பளை நோயா இருக்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்ட பையன் 500 ரூபாய்க்கு நடிறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுங்கிறான். எம்மா தங்கச்சி முத்தழகி அண்ணனுக்கு சரி கிடையாது. 3 மாசம் முழுவதும் இருக்கிறான். ஏன் தங்கச்சியாடா ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று செல்லமா வளர்த்தோமே. உடன் பிறந்த சகோதரனோட லட்சமே என் தங்கச்சியை பாதுகாப்பு பண்ணி பார்க்க வேண்டியதான படுபாவி. அடா துரோகி, அடா நாசக்காரா, அடா மோசக்காரா. அண்ணா அண்ணி சொல்வது அடுத்த உண்மையா? போய் ராயில கடு மாதிரி ராயில் அக்காடு மாத்திரப்பா ராயில் அக்காடு போட்டா சீக்கிரமா சரியாவது. 1848 மாத்திரை வாங்கி போட்டுக்கோ. அது ஒண்ணு அந்த அளவுக்கு இல்லடா, வலி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அண்ணி கூறுவது உண்மையா? இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வதை எவன் மீது சத்தியம்? நான் கம்பெனில நினைக்க மாட்டேன். அனைத்து உண்மையா? சத்தியம் 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 போட்டுன்னு சொல்லு. நான் எதுல விடலமா எப்படியா பணம் வாங்காதே சாவடிச்சிருவா படுக்குது. என்ன ஐயோ இது யாரு பெத்த பிள்ளையோ? வரங்க போறலாம் சத்தியம் பண்றாங்களே. இந்த கீழ்மை அவளை ஆட்டாட்டி வீட்டுக்கு போன உடனே உயிரா இருக்கும்போது செத்து போடுவோம்னு தெரியுது. நான் செத்துறேன் ராஜா, நான் செத்துறேன். 45,000 வாங்கி நீங்களே பங்கிட்டு எடுத்துருவாங்க. வேன்ல போறீங்க எல்லாரும் தாட்டுவீங்க. தம்பி ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை என்று வளர்த்தினடா படுபாவி. தவறு செய்தவள் அவரே தானே தண்டனை அனுபவித்து நாட்டை தங்கச்சி போனா என்ன உயிருக்கு உயிராக தாய்க்கு தாயாக தாய்க்கு தாயாக அண்ணன் இருக்கிறார். அண்ணன் இருக்கிறார். அடுத்த கேஸ் அண்ணன் அண்ணா நான் ஆரம்பத்தை பாக்குறேன். இவன் பேசுற வார்த்தையில ஏதோ சூட்சுமம் மடங்கு கதை எல்லாருக்கும் புரியுது. மேடம் பில்லு கொடுங்க மேடம். இருந்தாலும் நீ எனக்கு வந்து விட்டாயடா. எதற்கு கலங்க பேசலாம் இரவரை பேசிக்கொண்டு குடிமக்கள் ஐயா, குடிமக்கள். உங்களுக்கு என்ன குறை? என்ன ஐயா நாங்க ரெட்ட பேர் அனைத்தையும் காலகத்தில் வாழ அழைத்து விட்டது ஐயா. காட்ட விட்டே போற ஐயா. குடிமக்களே அழிவதாலாபம். நாட்டு மக்கள் அனைவரும் பசி பசி என்று கத்துகிறார்கள். என் நாட்டு மக்களா இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். குடிமக்களே இவனை பார்த்தா பஞ்சத்துல பிழைக்கிற மாதிரி தெரியல. சாப்பிட்டு ஒரு வாரம் செய்யா, ஒரு வாரம் செய்யா, சாப்பிட்டு ஒரு வாரம் செய்யா.
சாத்தனூர் கோபால பொதுமக்களை கவலைப்படாதீர்கள். எப்போதும் உங்கள் குறையை நான் தீர்த்து வைக்கின்றேன். கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகின்றேன். நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். நீ மட்டும் வந்திருக்க எங்க இன்னொரு குடிமகன் அவர்கள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். எங்க போறதா? அதெல்லாம் நீ சென்று மடக்கி அடிச்சு போடுவான். அண்ணா கானகம் வேட்டையாட நீங்கள் செல்வதா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானகம் சென்று வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறேன். வேண்டாம் தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய். பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். ஆமாண்ணா. உன் உடல் அயற்சியா இருக்க மரண்மனையில் நீ ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சரை புறப்படுகிறேன். என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. எப்படிங்கிறப்ப ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். நான் கானகம் செல்ல போய் ஆகாது சகனம் எல்லாம் கண்டேன். ஐயோ போவாதே ராஜா, உன்னை பிரிய என் மனம் அது வரவில்லை. கர்ணம் மோச்ச நாடகம் ஆடுகிறாங்க. கர்ணம் போருக்கு போறாரு, பொண்ணுரி கூட்டி அனுப்புறா. போகாதே போகாதே நாட்டு பொண்ணு. நான் கானகம் தங்கிட்டேன். உனக்கு ஏதாவது நான் பிடித்து வருகின்றேன். எனக்கு மயில் குட்டி எடுத்துன்னு வரியா? மயில்குட்டி. மயில் குட்டி எங்க? கண்டிப்பா. வர சொல்ல மயில் பாடுங்க. ஒரு லிட்டர் வாங்கி. மயில் பையனடா போட்டா. குட்டி போற மயில பார்த்து சொல்லி தேவையா? எடுப்போம். சென்று பட்டப்பழி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமாண்ணே. இருந்தாலும் அங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்குல செத்து போயிருக்கோம். அதனால இந்த அண்ணி உனக்கு அபிதமா நான் பாத்தியா? எந்த அண்ணி செய்வாங்க? செய்ய மாட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? நீ என்னதான் செய்வ நீ? அழகா அம்மா இல்லாத பொரிய டேய், அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. செல்லம். மைத்திரி பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக எங்க அண்ணி பாவிப்பாங்க. ஆமாண்டா. நீ மட்டும் அண்ணி கூட போய ஆ. உன்னை பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்ரூம்ல உன் அண்ணி தோசைய சுட்டு சுட்டு போடுவாங்க. தோசைய நீ புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடு. எனக்கு அப்படியே சொட்டு வாயில சொல்லு. அடே வாங்க, உங்க மேல தவறு. ஏன்னா இவனுக்கு செல்லமா வெறும் தயிர் சோறப்பட்டு வளர்த்த பாரு. அதான் ஆணவத்தோடு பேசுறாங்க. கடங்களால இந்த கையால கையால நான் என்ன செஞ்சிருக்கேன்? செஞ்சது நல்லதுமா. இந்த வாயால என்ன நான் நல்ல வார்த்தை சொல்லி ஐயோ, வாய் கிட்ட மட்டும் வராத போ. மைத்துனா புறப்படுங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. மூச்சை கலங்க சாப்பிடுறா பாரு. ஐயோ என்ன சுவை, என்ன சுவை? வாடாங்க, வாடாங்க. வரலையாடா இப்படிப்பட்ட அறுசுவையான உணவு